மக்களே, காலை வணக்கம்ப்பா. இன்றைக்கி கேசரி செய்ய போகிறேன்ப்பா. கேசரிக்கு ஒரு கிண்ணத்தில் ரவை எடுத்து வச்சுருக்கப்பா. திராட்சை, முந்திரி, ஏலக்காய் தட்டி தண்ணி இங்கிட்டு கொதிச்சுட்ருக்கப்பா. அதில் போட்டிருக்கப்பா. நெய் ஊற்றி வச்சுருக்கேன். ரவையை வறுத்துக்க போகிறோம்ப்பா. பாருங்கப்பா, ரவையை நல்லா பொன்னரமாக வறுத்தாச்சுப்பா. கரு விடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்கப்பா. ரவையை வறுத்து எடுத்து வச்சாச்சுப்பா. இப்போ இந்த சீனி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொட்டிட்டு திருப்பி ஒரு 1/4 கப்பு எடுத்து கொட்டி இந்த தண்ணியில் கொட்டி கிளறி விடுங்கப்பா. முதல் ஒரு கப்பு, இப்போ ஒரு 1/4 கப்பு கொட்டியிருக்கப்பா சீனி. அந்த சீனி கரையிறதுக்கு லைட்டாக கிளறி விடுங்கப்பா. சீனி கரைஞ்சிருச்சுப்பா. ரவையை கொட்டுறோம்ப்பா. ரவையை கொட்டி சீக்கிரம் கிளறி விடுங்க. நல்லா அப்படி கிளறி விடுங்கப்பா. கட்டி விடாமல் கிளறி விடுங்க. கேசரியை பாருங்கப்பா. இன்னும் கொஞ்சம் தண்ணியான நீம்பலை இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா நெல்லுன்னு இருக்கும் லாஸ்ட்டு வரையே. இந்த பக்கம் நெய் இருக்குப்பா. இதில் முந்திரி போட்டிருக்கேன். முந்திரியும் திராட்சையும் வறுத்து கேசரியில் கொட்டிடலாம். கேசரியில் ஊற்றி வச்சு அப்படியே ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. இந்த கொலகொலப்புலேயே நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடுங்கப்பா. அது இன்னும் நல்லா இஞ்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு வரையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கோங்கப்பா. வாங்கப்பா சாப்பிட்லாம். ஓகே, பாய். குட் மார்னிங். பாருங்கப்பா, இது என்கிட்ட இருக்குது. புருட்டின்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. அது கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு இறக்கி வச்சிடலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, கேசரி முடிஞ்சிச்சுப்பா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்காக ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.